வணக்கம். வணக்கம். இலங்கையில் விருதுகள் பல வென்ற முன்னோடி அலைவரிசையாகிய தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளை வழங்குவதற்காக தேசிய தொலைக்காட்சியின் செய்தி கலையகத்திலே இருந்து இணைந்திருக்கின்ற நான் நாகரத்னம் தேவதர்ஷினி. நான் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொசன் பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள விகாரைகளில் பல்வேறு சமய நிகழ்வுகள். பௌத்த தர்மத்தின் ஊடாக நாகரிகம் அடைந்த ராஜ்யம் ஒன்றினை கட்டியெழுப்பும் பாரிய பொறுப்பினை தற்போதைய அரசாங்கம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பொசன் பௌர்ணமியை முன்னிட்டு அனுராதபுரம் நகரத்தினை முதன்மையாக கொண்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கும் சீனாவின் ஜஜியான் மாகாண ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு. கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தெனியவிற்கு நாளை வரை விளக்கமறியல். லாஸ் ஏஞ்சல்ஸில் இடம்பெறும் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்த 2000 தேசிய பாதுகாப்பு சிப்பாய்களை ஈடுபடுத்த அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். அனுபுது மிகிந்து தேரரின் இலங்கை திருவருகை இடம்பெற்ற பொசன் பௌர்ணமி தினம் இன்றாகும். இலங்கை தீவின் புத்த சாசனத்தின் ஆரம்பமும் பௌத்த நாகரிகத்தின் அத்திவாரம் விடுதலும் இன்றைய தினம் போன்ற ஒரு நாளிலேயே இடம்பெற்றதாக சாசன வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது பாத்திஸ் மன்னர் உள்ளிட்ட ஏறக்குறைய 40,000 பேருக்கு சுல்லஹத்திவ தோபம சூத்திரத்தினையும் கடவுளுக்கு சமசித்த பரியாய சூத்திரத்தினையும் உபதேசித்தல் உள்ளிட்ட முக்கியமான பல நிகழ்வுகள் பொசன் பௌர்ணமி தினத்துடன் பின்னி பிணைந்துள்ளன. மிகிந்து தேரரின் வழிகாட்டலின் கீழ் இரண்டாவது பாத்திஸ் மன்னர் உள்ளிட்ட இலங்கை வாழ் மக்கள் மூவகை சரணங்களை கொண்ட பஞ்சசீலத்தினை நிலைநாட்டி பௌத்தர்களாக மாற்றப்பட்டார்கள். அதே நேரத்தில் சமூக நன்னெறிகள், பொருளாதாரம், மக்களின் அபிலாஷைகள் மற்றும் மனோபாவம் புதிய சிந்தனையின் ஊடாகவே கட்டி வளர்க்கப்பட்டது. சமூகத்தின் உறுதியான வழியுரிமைக்கு பெரிதும் உதவுகின்ற நோக்கு இந்த சிந்தனை புரட்சியுடனேயே நாட்டில் நிறுவப்பட்டது. பொசன் பௌர்ணமியின் நிமித்தம் நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் இன்று காலை தொடக்கம் பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியினை தரிசிப்பதற்காக பெரும் தொகையான அடியார்கள் வந்து கொண்டிருப்பதனை இன்று காலையிலிருந்து காண முடிந்தது. ருவன்வெளி மகாசேயவினை வணங்குவதற்காக அடியார்கள் வருவதை காணக்கூடியதாக இருந்தது. அரச அனுசரணையுடன் இந்த தடவை நடத்தப்படுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க மிகிந்தலை வெளிச்ச பூஜை மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய வலவா ஹங்குனுவே தம்மரத்ன தேரரின் அறிவுறுத்தலுடனும் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாசவினதும் தலைமையில் நடைபெற்றது. ஏறக்குறைய கடந்த 2 வருட காலப்பகுதிக்குள் எந்தவிதமான அரச அனுசரணையும் கிடைத்திராத மிகிந்தலை வெளிச்ச பூஜைக்காக இந்த தடவை நிகழ்கால ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் அரச அனுசரணை கிடைத்துள்ளது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கும் பெரும் தொகையான அடியார்கள் வந்திருந்தார்கள். ஸ்ரீ தலதா மாளிகையினை மையமாக கொண்டு தானம், சீலம், தியானம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேசிய தொலைக்காட்சியின் சத்தர்ம வர்ஷா பொசன் பௌர்ணமி தின சமய நிகழ்ச்சிகள் இன்றைய நாள் முழுவதும் அனுராதபுரம் தந்திரிமலை ரஜமகா விகாரையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. காலை சம்புத்த பூஜையும் அட்டசீல அனுஷ்டானமும் உபதிசகம ரஜமகா விகாராதிகாரி சங்கைக்குரிய புஞ்சி ஹல்மில்லாவே பஞ்ஞாரத்தன தேரரினாலேயே நடத்தப்பட்டது. அதன் பின்னர் தேசிய தொலைக்காட்சியின் பௌர்ணமி தின தம்மசாரதி உரையாடலுக்காக ஸ்ரீ சம்புத்த தர்ம நிகேதனா ராமாதிபதி கலை முதுமானி சங்கைக்குரிய கிம்புலாவே சாகர தேரர் வருகை தந்தார். இலங்கை பிக்குமார் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளர் கலை முதுமானி சங்கைக்குரிய கரபிக்கட சோபித தேரர் தர்ம பேருரை நிகழ்த்தினார். புத்த பூஜை, தர்ம அறலுரைகள், தர்ம உரையாடல்கள், சமூக நற்பணிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இன்று நாள் முழுவதிலும் நடத்தப்படுகின்றன. அனுபுது மிகிந்து தேரர் இந்நாட்டிற்கு கொடையாக அளித்த அதி உன்னதமான புத்த தர்மத்தின் உட்பொருளை ஏந்திய நாகரிகம் அடைந்த ராஜ்யம் ஒன்றினை கட்டியெழுப்புவதற்கான பாரிய பொறுப்பினை தற்போதைய அரசாங்கம் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார்.
நாங்கள் பிரார்த்திக்கின்ற சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிலை மாற்றத்தினை அதனை கட்டியெழுப்புவதன் மூலமே யதார்த்த பூர்வமானதாக அமைக்க முடியும் என்று பொசன் பௌர்ணமி தின செய்தி ஒன்றினை வெளியிட்டு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரயத்தனத்திற்காக அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றே ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொசன் பௌர்ணமி தினம் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற பெருமானங்களை மேலோங்க செய்வக்கூடிய மாபெரும் பண்பாக அமைவது அகிம்சையாகும். ஒட்டுமொத்த உலகமும் பல்வேறு மட்டங்களில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் இலக்கியாகியுள்ள நிகழ்காலத்தில் அகிம்சை என்பது தன்னுடையதும் பிறருடையதும் வாழ்க்கை சுதந்திரத்தினையும் உரிமையையும் பாதுகாக்கின்ற சதாகால பெருமதியினை கொண்டதென்பதை அனைவரும் இதயங்களிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் பொசன் போயா தினத்தில் வெளிப்படுத்தப்படுகின்ற அகிம்சையின் பெருமானம் இன்றைய தினத்திலேயே மிக அதிகமாக உணரப்படுகிறது. அந்த சிந்தனையினை ஏந்திய நாகரிகமடைந்த பொறுப்பு வாய்ந்த மனிதர்களே அவசியம் என்பதை ஜனாதிபதி தனது பௌர்ணமி தின செய்தியில் தெரிவித்திருக்கிறார். உன்னதமான கலாசார வாழ்க்கையொன்று நிலவுகின்ற ஒத்துணர்வு கொண்ட மக்களை உருவாக்குவதை முதன்மை பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட ஓர் அரசாங்கம் என்ற வகையில் அனுபது மிஹிந்து தேரர் கொண்டு வந்த அகிம்சையினதும் சக வாழ்வினதும் செய்தியை மென்மேலும் மெருகூட்டி ஒளிர செய்விக்க உச்ச அளவிலான முயற்சியை மேற்கொள்வதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பொசன் பௌர்ணமி தின செய்தியொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த நாடுமே மீண்டும் மறுமலர்ச்சி யுகம் ஒன்றுக்கு தயாராகி வருகின்ற தருணத்தில் இத்தடவை பொசன் பௌர்ணமி அந்த புதிய யுகத்திற்கு புண்ணியமிக்க நல்லாட்சியாக அமையும் என்பதை தனது பிரார்த்தனையாகும் என பிரதமர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தேசம் என்கின்ற வகையில் செழிப்படைந்த தன்னறிவு கொண்ட புத்த தர்மம் கற்றுத்தந்த சரியான வழிகாட்டலின் வழியாக முன்னோக்கி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது பொசன் தின செய்தி மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய சமயங்களுக்கு உரிய இடத்தினை பெற்றுக் கொடுத்து புத்த தர்மத்தினை பாதுகாக்க வேண்டியது நாட்டின் பொறுப்பாக அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற எதிர்க்கட்சித் தலைவர் மேற்படி பொறுப்பினை குறைவின்றி ஈடேற்ற இந்த பொசன் பௌர்ணமி தினத்திலிருந்தே அனைவரும் திட சங்கற்பம் பூண வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களை நாகரிகமுள்ள ஒரு சமூகமாக மாற்றியமைப்பதற்கு பௌத்த தர்மம் பெரும் புரட்சிகரமான பங்களிப்பினை வழங்கியதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்று புகழ்மிகு மிகிந்தலை புனித ஸ்தலத்தில் இன்று நடைபெற்ற தேசிய பொசன் பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பௌத்த தர்மத்தின் மூலம் முழு உலகமும் சுபிட்சமடைய வேண்டும் என்ற துணிப்பொருளில் தேசிய பொசன் பௌர்ணமி உற்சவம் நடைபெற்று வருகின்றது. இந்த உற்சவத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை மிகிந்தலை ரஜமகா விஹாரையின் சங்கைக்குரிய வலவா ஹெங்குனுகுவே தர்மரத்ன தேரர் வரவேற்றார். இதனையடுத்து ஜனாதிபதி மிகிந்தலை புனித ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். பெருந்திரளான மக்கள் மிகிந்தலை புனித ஸ்தலத்திற்கு வருகை தந்ததுடன் அவர்கள் ஜனாதிபதியை பெரும் ஆர்வத்துடன் வரவேற்றனர். இதனையடுத்து ஜனாதிபதி தேசிய பொசன் பௌர்ணமி உற்சவத்தில் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட மிகிந்தலை புனித ஸ்தலத்தின் பிரதம தேரர் கடந்த 2 வருடங்களாக தேசிய பொசன் பௌர்ணமி நிகழ்வினை அரசு அனுசரணையுடன் நடத்த முடியாமல் போனதாக குறிப்பிட்டார். எனினும் இந்த விடயத்தில் திடமான தீர்மானத்தை எடுத்து அதனை தேசிய பொசன் பௌர்ணமி உற்சவமாக கொண்டாட நடவடிக்கை எடுத்த ஜனாதிபதிக்கு தனது பாராட்டை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உரையாற்றுகையில் புத்த தர்மம் எமது நாட்டில் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றம் இன்று எம்மை ஒரு நாகரிகமடைந்த தேசமாக மாற்றியமைக்க உறுதுணையாக அமைந்தது என்பதை வரலாற்றில் ஒருபோதுமே மறந்துவிட முடியாது. அந்த இடம் இந்த மிகிந்தலை புனித பூமி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மிகிந்தலையை மறந்துவிட்டு மிகிந்து தேரரின் திருவருகையை எவ்வாறு கொண்டாட முடியும்? இந்த புனித பூமி எமது தேசிய மரபுரிமையாகும். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் அனுராதபுரத்தை பழைய மரபுரிமை மேல் நிறுவப்படக்கூடிய வகையில் மேல் நிர்மாணம் செய்ய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பலம் பொருந்திய ஒரு நாடாக அமைய வேண்டும் என்றால் நாங்கள் பலம் பொருந்திய அத்திவாரத்தை இட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர்களான கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, வசந்த சமரசிங்க உட்பட பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெருந்திரளானோர் இந்த தேசிய பொசன் பௌர்ணமி உற்சவத்தில் கலந்து கொண்டனர். அனுராதபுர புனித தலத்தினை மையமாக கொண்டு நடாத்தப்படுகின்ற பொசன் நிகழ்ச்சி திட்டங்களுக்காக லட்சக்கணக்கான அடியாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 200 தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் தனிச்சிறப்பானதாகும். 2533வது பொசன் பௌர்ணமியின் நிமித்தம் அனுராதபுர புனித நகரத்தினை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் அணி திரண்டுள்ளார்கள். இந்த புனித தலத்தினை மையமாக கொண்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசாரும் முப்படையினரும் தயாராக இருக்கிறார்கள்.
இங்கு வருகை தந்துள்ள உங்களுக்காக 200க்கும் மேற்பட்ட தானசாலைகள் இயங்கி வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே துப்புரவு ஏற்பாட்டு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தினை மையமாக கொண்டு அனுராதபுரத்திற்கும் மிகுந்தலைக்கும் இடையில் விசேட இலவச புகையிரத போக்குவரத்து சேவை ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே குளங்களில் நீராடுபவர்களின் பாதுகாப்பிற்காக உயிர் பாதுகாப்பு படை அணியும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. මේ බොහොමයට පැමිණ සියලු දෙනා වෙනුවෙන්ම ඒ සනීපාරක්ෂක කටයුතු වෙනුවෙන්ද විශේෂ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කොට තිබෙනවා. ඒ වගේම මේ ස්ථානය කේන්ද්‍ර කරා ගනිමින් අනුරාධපුරයත් මිහින්තලත් අතර විශේෂ ප්‍රවාහන දුම්රිය සේවාවක් නොමිලේ ක්‍රියාත්මක කිරීමටත් පියවර ගෙන හමාරයි. ඒ වගේම තමයි මේ වැව් ආශ්‍රිතව මේ බොහොමයට පැමිණ ඔබ වෙනුවෙන් ඔබේ ආරක්ෂාව තහවුරු කිරීම සඳහා ජීවිත ආරක්ෂක බලහැනියක් මෙවන විටත් දියත් කොට ඔබගේ ආරක්ෂාව තහවුරු කිරීම සඳහා සියලු කටයුතු සූදානම් කොට තිබෙනවා. ඉතින් අපි ආරාධනා කර සිටිනවා ඓතිහාසික අනුරාධපුරයේ පූජා නගරයට පැමිණ ඔබ සියලු දෙනාම මේ තුන් සිත පහදවා ගනිමින් ඓතිහාසික ස්ථාන වන්දනාමාන කරනවා සේම බොදු බැතින් යුක්තව මේ මොහොතත් සමගින් ඒකාත්මික වන්නට ඔබ සැමට ඉතාමත් ගෞරවයෙන් යුක්තව ආරාධනා කර සිටිනවා. பொசன் வைபவத்தினை முன்னிட்டு அனுராதபுரம் நகரத்தை முதன்மையாக கொண்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கையொன்றை அமலாக்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு திசைகளில் இருந்தும் பெருந்தொகையான அடியார்களும் அதற்கு இணையானதாக பெருந்தொகையான மோட்டார் வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரத்திற்கு வருகின்ற அடியார்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய வகையில் மிகையான ஒளியை கொண்ட சைலன்சர், ஹோன்கள் பொருத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் அதிசக்தி வாய்ந்த என்ஜின் கொள்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கான விசேட குழுக்கள் அனுராதபுரம் நகரத்தை உள்ளடக்கும் வகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய வகையில் மோட்டார் வாகனங்களையும் மோட்டார் சைக்கிள்களையும் பாவிக்க கூடாது என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். பொசன் பௌர்ணமியின் நிமித்தம் நாடு முழுவதும் தானசாலைகள், வெளிச்சக்கூடுகள் கண்காட்சி மற்றும் பக்தி கீத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வாத்துவ சமுத்திராராம விகாரை 42வது தடவையாகவும் நடாத்துகின்ற ஸ்ரீ மயாரட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொசன் பெரஹரா இந்த தடவையும் எதிர்வரும் 28ஆம் தேதி 7 மணிக்கு வீதி உலா வரவிருக்கிறது. அது பற்றி வெளிப்பூட்டுவதற்கான விசேட ஊடக சந்திப்பொன்று அண்மையில் நடைபெற்றது. பெரஹரா குழுவின் தலைவர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் அது ஆரம்பிக்கப்படவிருப்பதோடு சமுத்திர ராமாதிபதி சங்கைக்குரிய போபிட்டியே தம்மீசர தேரரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் பெரஹரா ஏற்பாடு செய்யப்படுகிறது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் ஊடக பிரிவினரினால் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட கடலை தான சாலை அமைச்சு வளாகத்தில் நடாத்தப்பட்டது. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச மற்றும் பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி ஆகியோர் உள்ளிட்ட பணியாட் தொகுதியினரும் இணைந்த பல நிறுவனங்களின் ஊழியர்களும் இதில் பங்கேற்றார்கள். தேசிய தொலைக்காட்சியின் பொறியியல் பிரிவு ஏற்பாடு செய்த ஐஸ்கிரீம் தானசாலை அந்த வளாகத்தில் நடாத்தப்பட்டது. மகளிர் வித்தியாலயத்தின் மாணவிகள் ஏற்பாடு செய்த தம் விக்கும் பொசன் பத்திகி சரணிய பக்தி பாடல் நிகழ்ச்சி அண்மையில் கண்டியில் உள்ள கண்டி சிட்டி சென்டரில் நடாத்தப்பட்டது. பன்னல குமுருகோட இளைஞர் குழுவினர் முதல் தடவையாக ஏற்பாடு செய்த பான் தானசாலை இன்று காலை நடாத்தப்பட்டது. குமுருகோட தாதிமார் நற்படை நிலையத்திலேயே அது நடாத்தப்பட்டது. மாபிம ஹெய்யந்தொடுவ தனியார் நிறுவன ஊழியர்கள் 2வது தடவையாகவும் நிர்மாணித்த மாபெரும் தீபக்கூடு இன்று தொடக்கம் 5 நாட்கள் அந்த பிரதேசத்தில் காட்சிப்படுத்தப்படவிருக்கிறது. மகா சங்கத்தினர் 30 பேர் பங்கேற்ற பிண்டபாத்திர யாத்திரை யட்டியனவில் நேற்று நடாத்தப்பட்டது. அது யட்டியன விஜயமங்கள பிரிவினாவில் இருந்து ஸ்ரீ சுதர்மாராம தமு கொடல்ல விகாரை வரை இடம்பெற்றது. விகாராதிபதி சங்கைக்குரிய துட்டுவவே சத்தானந்த தேரரினதும் சங்கைக்குரிய தல்பன தம்மதிச தேரரினதும் அறிவுறுத்தலின் பிரகாரமே அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அலௌவ ஸ்ரீ ரத்னாலங்கார தேசிய பாடசாலையின் ஆரம்ப பிரிவு ஏற்பாடு செய்த பொசன் பக்தி பாடல் நிகழ்ச்சியொன்று பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடாத்தப்பட்டது. பொசன் பௌர்ணமியின் நிமித்தம் ஹட்டன் நகரத்தில் ஐஸ்கிரீம் தானசாலை நடாத்தப்பட்டதுடன் நுவரெலியா பிரதான அஞ்சல் நிலையத்திற்கு முன்னிலையிலும் ஐஸ்கிரீம் தானசாலை ஒன்று நடாத்தப்பட்டது. ஹட்டன் நகரத்தில் உள்ள வாடகை வேன் உரிமையாளர்களும் நுவரெலியா நகரத்தினைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவனம் ஒன்றினதும் அனுசரணையுடனேயே இந்த தானசாலை நடைபெற்றது. இதேவேளை ஹட்டன் பொதுச்சந்தை வளாகத்தில் இளைஞர் குழாம் ஏற்பாடு செய்த அன்னதான நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது.
அக்கரைப்பற்று பொத்துவில் வீதியில் அமைந்துள்ள இலங்கை ராணுவத்தின் 241வது காலாட்படை வீரர்கள் ஒழுங்கு செய்த தேசிய பொசன் தின நிகழ்வு காலாட்படை முகாம் முன்றலில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஐஸ்கிரீம் தானசாலையும் இடம்பெற்றது. இந்த தானசாலையில் பெண்கள் தமது குழந்தைகளுடன் ஐஸ்கிரீம் சுவைத்து மகிழ்ந்தமை கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. பொத்துவில் அருகம்பையினை நோக்கி அக்கரைப்பற்று ஊடாக சென்ற சுற்றுலா பயணிகளும் இதனை ஆர்வத்துடன் பார்வையிட்டார்கள். பொசன் பௌர்ணமியினை முன்னிட்டு வவுனியா பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஔடத தானசாலை ஒன்று நடாத்தப்பட்டது. 56வது படைப்பிரிவினரின் ஏற்பாட்டில் குறித்த தானசாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பேருவளை மீன்பிடி துறைமுக பிரதேசத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமைக்கு மத்தியில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 5வரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று கட்டளையிடப்பட்டது. களுத்துறை நீதவான் நீதிமன்றமே அவ்வாறு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பேருவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றில் ஏறி பௌத்த கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருந்த ஒரு குழுவினரிடம் வீதிக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார்கள். அதன்போது சிலர் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை தாக்கியதோடு அதன் பின்னர் இந்த பதற்ற நிலை உருவாகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5வரும் இன்று பிற்பகல் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளையிடப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனிய நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு நீதிமன்றம் இதற்கான உத்தரவினை வழங்கியிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபரான சிறைச்சாலை ஆணையாளரை இன்று கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலையில் ஆஜர் செய்தனர். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக தோற்றிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். சந்தேக நபரான சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி அவரை விடுவித்துள்ளார் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் அரசியல் யாப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு இதற்கான அதிகாரம் உள்ளது. நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியும். பொதுவாக வெசக், கிறிஸ்துமஸ் போன்ற சுப தினங்களில் இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் நீதியமைச்சின் செயலாளருக்கு பட்டியலொன்றை வழங்குவது வழக்கமாகும். இதன்படி அனுராதபுரம் உயர்நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்ட திலகரத்ன என்பவருக்கு நீதிமன்றம் 20 லட்சம் ரூபாய் தண்டனை விதித்திருந்தது. அதனை செலுத்தாமை காரணமாக குறிப்பிட்ட நபர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். எனினும் இந்த வழக்கு அண்மையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி விடுவிப்பதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. எனினும் மன்னிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 36 பேரின் பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டார். சந்தேக நபர் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் தமது அதிகாரத்தினை தவறானதாக பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நீண்ட விசாரணையின் பின்னரே நபர் ஒருவர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்படுவார். அவ்வாறு தீர்மானிக்கப்பட்ட ஒருவரை இவர் விடுதலை செய்துள்ளார். இது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகும். இந்த விடயம் ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது. ஒரு தனிப்பட்ட தொடர்பு காரணமாக இவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களிலே பிரசாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தீர்மானித்தோம் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த விடுவிக்கப்பட்ட நபர் தொடர்பாக குறித்த பல விவரங்களை கண்டுபிடித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உட்பட உயர் அதிகாரிகளின் சொத்துக்கள், பொறுப்புகள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். சம்பவத்தோடு தொடர்பான முறைப்பாட்டை ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் பிரசன்ன இந்திரஜித் முன்வைத்திருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சந்தேக நபர் சார்பாக வாதாடிய சட்டத்தரணி தர்ஷன குருப்பு, எனது சேவை பெறுநர் சட்டத்திற்கு முரணாக எந்த ஒரு கைதியையும் விடுவிக்கவில்லை. இந்த விசாரணைகளுக்கும் அவர் பூர்ண ஒத்துழைப்பினை வழங்க தயாராக இருக்கிறார். தற்போது அவர் வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். சாட்சிகள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் அவருக்கு கிடையாது. எனவே தனது சேவை பெறுநரை நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்குமாறு கோருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் சந்தேக நபரின் சட்டத்தரணி இவர் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே குறிப்பு இலக்கங்கள் எதுவும் இல்லை. நிறுவன தலைவர் ஒருவருக்கு இவ்வாறு செயற்பட முடியாது என்று குறிப்பிட்டார். இந்த வாத விவாதங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் சந்தேக நபரை பிணையில் விடுவித்தால் விசாரணைகளுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என்கிற காரணத்தினால் இந்த பிணை கோரலை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் சீனாவின் ஜர்ஜியான் மாகாணத்தின் ஆளுநர் லியூ ஜியோவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று சீனாவில் ஜர்ஜியான் மாகாணத்தில் பிரதான பொதுமக்கள் கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது.
சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று தற்போது சீனாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அதற்கு இணையானதாகவே ஜர்ஜியான் மாகாண ஆளுநருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலும் நிலவுகின்ற நீண்டகால நட்பு பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த சீனாவிலிருந்தும் ஜர்ஜியான் மாகாணத்திலிருந்தும் வழங்கக்கூடிய எதிர்கால பங்களிப்பு பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் துறைமுகங்களில் இருந்து கொள்கலன்களை விடுவிக்கின்ற போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறையூடாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவித்திருக்கிறார். மத்துகம கட்டுகாஹேன வைத்தியசாலையினை பார்வையிட சென்ற போது இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற போது எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து வருகின்ற பொய் பிரசாரங்களில் இதுவும் ஒன்றாகும். நாட்டிற்கு வரும் அனைத்து கொள்கலன்களும் அவ்வாறு பரிசோதிக்கப்படுவதில்லை. இதற்கோர் விதிமுறை உள்ளது. குறிப்பிட்ட நிறுவனங்கள் அல்லது நபர்கள் வென்றுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்படுகின்றன. அவற்றிற்குரிய ஆவணங்களை ஒழுங்காக சமர்ப்பிப்பதன் மூலம் தமது கொள்கலன்களை விடுவித்துக் கொள்ள முடியும். சுங்கவரி திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கம்மன்பில மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றோர் உண்மைக்கு மாறான சம்பவங்களை பிரசாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கொள்கலன்களில் அவர்கள் கூறுவது போல் ஆயுதங்களோ போதைப் பொருட்களோ இருந்தால் அவர்கள் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும். அவ்வாறில்லாமல் வெறுமனே கூச்சலிட்டுக் கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்று தெரிவித்தார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் சேவை இடைநிறுத்தம் சம்பந்தமாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். விசாரணைகளை பக்கச்சார்பற்றவாறு நடுநிலைமையுடன் முன்னெடுக்கின்ற நோக்கோடு அவரது சேவை இடைநிறுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது நாம் அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். தமது கடமைகளை நேர்மையாக முன்னெடுப்பதன் அவசியத்தினையும் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டம் செங்கலடி பிரதேச செயலக கேட்பூர் கூடத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செங்கலடி பிரதேச செயலாளர் ஏ தனபாலசிங்கத்தின் வழிகாட்டலில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் திணைக்கள அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். காட்டு யானைகளின் தொல்லை, திண்ம கழிவுகளை அப்புறப்படுத்தல், மக்களுக்கான சுத்தமான குடிநீர் என்ற விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டன. அரச நிதியூடாக முன்னெடுத்து வரும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் அதிகாரிகள் கலந்துரையாடினார்கள். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உங்கள் நிதியினை பரிசுத்தப்படுத்த மிகச்சிறந்த தருணம் இதுவே. அமானா வங்கியில் உங்களுக்கு நடைமுறை கணக்கு, சேமிப்பு கணக்கு உட்பட பல்வேறுபட்ட கணக்குகள் இருக்கலாம். உங்களின் அவசிய தேவைக்காக வீடு மற்றும் வாகனம் வாங்கவும், கல்விக்காகவும் நிதி உதவினை பெறலாம். இன்னும் இலகுவான முறையில் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக பில் பேமெண்ட், ஃபண்ட் டிரான்ஸ்பர், இன்னும் பல சேவைகள் உண்டு. உங்கள் வங்கியுடன் இணைந்து உண்மையான செல்வச் செழிப்பையும் மன நிம்மதியையும் பெற்றுக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 0117 756 756. அமானா வங்கி. இது live from the National News Studio, Sri Lanka. தொடர்பன மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை தொடக்கம் 13ஆம் தேதி வரை ஜெர்மன் சமஷ்டி குடியரசில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றில் ஈடுபடவிருக்கிறார். அந்நாட்டு ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைமரின் அழைப்பின் பேரிலேயே இந்த விஜயம் இடம்பெறுகிறது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அந்நாட்டின் பிரதான அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். வர்த்தக, டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடுகள் மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகளுக்கான புதிய வழிவகைகள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்படும். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா கைத்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்தும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் குழுவினரும் விஜயத்தில் இணைந்து கொள்வதாக வெளிநாட்டு நிலவர்கள் அமைச்சு விடுத்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தென்மேல் பருவக்காற்று தீவிரமடைந்தமை காரணமாக இன்று தொடக்கம் நாட்டில் தென்மேற்கு பிரதேசங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் இடைக்கிடையே கடும் காற்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரை கடும் மழை பெய்யும். வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரை கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து புத்தளம், மன்னார், காங்கேசன்துறை வரையிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை, பொத்துவில் வரையும் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிந்தனையில் உருவான உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் என்கின்ற திட்டத்தின் 2வது கட்டம் இன்று நிந்தவூரில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் நிந்தவூர் பிரதேச சபை உறுப்பினர் எம் சம்சுன் அலி தலைமையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளுக்கான அடிக்கல்லினை நாட்டி வைத்தார். வீடமைப்பு அபிவிருத்தி சபையின் அம்பாறை மாவட்ட பணிப்பாளர் திருமதி ஐராங்கனியின் ஒழுங்குபடுத்தலுக்கு அமைய இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதேச சபை உறுப்பினர் இஃப்திகார் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். உலக ஏற்ற அங்கீகார தினத்தை கொண்டாடுவதற்கான வைபவம் ஒன்று நேற்று கொழும்பில் நடைபெற்றது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான ஏற்ற அங்கீகாரம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இது இலங்கை ஒத்திசைவு மதிப்பீட்டிற்கான ஏற்ற அங்கீகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தாக்கங்களை நெறிப்படுத்துதல், தொழில் உருவாக்கம் மற்றும் உள்நாட்டு சமுதாயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் இலங்கை ஒத்திசைவு ஏற்ற அங்கீகார சபையினால் இது தொடர்பாக கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன. மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் உள்ளிட்ட ஏனைய ரசாயன ஆய்வுக்கூடங்களையும் பரிசோதனை நிலையங்களையும் ஒழுங்குறுத்தலும் ஏற்ற அங்கீகாரம் சபையின் கடமைகளில் ஒன்றாகும். இலங்கை ஒத்திசைவு மதிப்பீட்டுக்கான ஏற்ற அங்கீகார சபையினாலேயே ISO தரச்சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இலங்கை தராதர ஏற்ற அங்கீகார சபையின் தலைவர் ஏஆர் வைஸ் மார்ஷல் பிரசன்ன ரணசிங்க கருத்து வெளிகளில் அனைவரதும் உணவு பாதுகாப்பு, சமூக நலன்கள் போன்ற எமது வாழ்க்கையுடன் தொடர்புபடுகின்ற அனைத்தையும் பாதுகாக்கின்ற தினமாக உலக ஏற்ற அங்கீகார தினம் குறிப்பிடப்படுகின்றது என தெரிவித்தார். பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க கருத்து வெளியிடுகையில் இதுவரை காலமும் இந்த பணியை மேற்கொண்டு வந்தமைக்காக இலங்கை ஒத்திசைவு மதிப்பீட்டுக்கான ஏற்ற அங்கீகார சபைக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன், மதிப்பளிக்கின்றேன். பிரஜைகள் என்ற வகையில் பொறுப்புமிக்க சேவைகளை வழங்க வேண்டியது நிகழ்கால அரசாங்கத்தின் கடமையாகும். மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஊட்டச்சத்துமிக்க உணவை வழங்க வேண்டும். இந்த சமூகம் சுற்றாடலை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை சாதிக்க வேண்டுமாயின் இவ்வாறான நிறுவனங்கள் கொண்டுள்ள செயற்பொறுப்பு அளப்பரியது என்று அவர் தெரிவித்தார். ஏற்ற அங்கீகாரத்தை பற்றி பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த மட்டத்தில் நடைபெற்ற சுவரொட்டிகள் மற்றும் கட்டுரை போட்டியின் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்களும் இதன்போது வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் அதிக அளவில் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுவதாக மாவட்ட சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதனால் பாடசாலைகளின் வளாகங்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்துகின்ற மலசல கூடங்கள் ஆகியவற்றினை சுத்தம் செய்வதற்கான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தொற்றா நோய்கள் பிரிவின் மருத்துவ அதிகாரி ஈனா உதயகுமாரின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் சுகாதார பரிசோதகர்கள், மருத்துவ அதிகாரிகள் மற்றும் கல்வி திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்த 3ஆம் பாலினத்தவர்களின் நடைபவனி இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. தமக்கான சுயமரியாதையுடன் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என தெரிவித்து 3ஆம் பாலினத்தவர்கள் ஏற்பாடு செய்த நடைபவனி வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தின் முன்பாக நிறைவடைந்துள்ளது. தமக்கான அங்கீகாரமும் சமூக மரியாதையும் கிடைக்க வேண்டும் என தெரிவித்து அதற்கான பதாதைகளை தாங்கி பல வர்ண கொடிகளுடன் தனது நடைபவனியை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்களும் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த 3ஆம் நிலை அவர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கால்நடை மற்றும் பண்ணை தொழிலில் ஈடுபடுபவர்கள் செம்மறியாடுகளை வளர்ப்பதில் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட செம்மறியாடுகளை யாழ்ப்பாணம், மன்னார் பிரதேசங்களிலிருந்து எடுத்து வந்து கால்நடை பண்ணை வளர்ப்பு தொழிலாக இதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் மூலம் அதிக லாபம் கிடைப்பதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு ஆடுகள் சீரற்ற காலநிலையின் போது நோய்வாய்ப்படுவதாகவும், ஆனால் செம்மறியாடுகள் தமது ரோமங்கள் காரணமாக குளிரில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் பண்ணையாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து உள்நாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இளம் கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்குடன் வருடாந்தம் இலங்கை கிரிக்கெட் சபையின் அனுசரணையுடன் நடத்தப்பட்டு வரும் கௌரவ விழா அண்மையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சபையின் தலைவரும் பொறியியலாளருமான ND ரஞ்சன் தலைமையில் மட்டக்களப்பு சிங்கின்பீஸ் விடுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜிஸ்டினா முரளிதரன் பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டதுடன் கிரிக்கெட் விளையாட்டு சாதனை படைத்த வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டு நினைவு சின்னங்களும் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளை. வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும். Introducing Prima Kothumi Korean Ramen. Let's fire it up. Prima Kothumi Pantamai. தொடர்பான வெளிநாட்டு செய்தி. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடத்தப்படுகின்ற எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக மேலதிகமாக 2000 தேசிய பாதுகாப்பு சிப்பாய்களை ஈடுபடுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அதற்கு மேலதிகமாக 700 மரைன் சிப்பாய்களையும் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களை கைது செய்வதற்கு எதிராக 4வது நாளாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே எதிர்ப்புகள் மென்மேலும் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களை விரட்டியடிக்க பாதுகாப்பு பிரிவுகள் கண்ணீர் புகையையும் ரப்பர் தோட்டாக்களையும் பாவித்து வருகிறார்கள். பாதுகாப்பு பிரிவுகளை ஈடுபடுத்துவதை ரிபலிகள் கட்சிகள் சேர்ந்தவர்கள் அங்கீகரித்த போதிலும் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராணுவத்தில் ஈடுபடுத்துதல் சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக லாஸ் ஏஞ்சல்ஸின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்தி ஒன்று. 2024ஆம் ஆண்டு சிறந்த கிரிக்கெட் வீரராக கமிந்து மெண்டிஸ் விருது பெற்றுள்ளார். அதேபோன்று சிறந்த வீராங்கனையாக சமரி அத்தபத்து தெரிவாகி இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் துறையில் திறமைகளை வெளிப்படுத்திய இலங்கை வீரர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகள், இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். 2024ஆம் ஆண்டு டெஸ்ட் துறையில் திறமைகளை வெளிப்படுத்திய கிரிக்கெட் வீரர்களில் சிறந்த துடுப்பாட்டக்காரர்களாக கமிந்து மெண்டிஸ் விருது பெற்றார். சிறந்த பந்துவீச்சாளராக பிரபாத் ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டிருந்தார். முத்துறைகளிலும் சிறந்த கிரிக்கெட் வீரராக தனஞ்சேரி சில்வாவிற்கு விருது கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்திய துடுப்பாட்டக்காரராக பத்தோம் நிசங்க தெரிவானார். சிறந்த பந்துவீச்சாளராக வனிந்து ஹசரங்கவும், முத்துறைகளில் சிறந்த வீரராக சரித் அசலங்கவும் தெரிவானார்கள். 2024ஆம் ஆண்டு 2020 கிரிக்கெட் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த துடுப்பாட்டக்காரராக குசல் மெண்டிஸ் தெரிவானார். சிறந்த பந்துவீச்சாளராகவும் முத்துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய கிரிக்கெட் வீரராகவும் வனிந்து ஹசரங்கவிற்கு விருது கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு பெண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த வீராங்கனையாகவும் முத்துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தியவராகவும் சமரி அத்தபாத்து தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த பந்து வீச்சாளராக கவிஷா தில்ஹாரி தெரிவானார். 2024ஆம் ஆண்டு பெண்களுக்கான 2020 போட்டிகளில் முத்துறைகளிலும் திறமைகளை வெளிப்படுத்தியதற்காக சமரி அத்தபாத்து தெரிவானார். 2024ஆம் ஆண்டுக்கான பிரபல்யம் பெற்று வரும் வீரருக்கான விருது ஜனித் லியனகேவிற்கு கிடைத்தது. சிறந்த கிரிக்கெட் வீரராக கமிந்து மெண்டிஸும் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக சமரி அத்தபாத்துவும் தெரிவு செய்யப்பட்டார்கள். Sri Lanka Cricket Awards 2024. Congratulations to each.
இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். எமது செய்தி அறிக்கையை நேத்ரா டிவி யூடியூப் தளம் மூலமாகவும் ரூபவாகினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்வையிடலாம். வணக்கம். வணக்கம். நேத்ரா டிவி, நேசத்தின் நெருக்கம். ஒவ்வொரு மனிதனிலும் 50% நல்லதும் உள்ளது, 50% கெட்டதும் உள்ளது. நீங்கள் உங்களது நல்லதுடன் தொடர்பில் இருந்தால் நல்லது வெளியே பிரகாசிக்கும். நீங்கள் உங்களது கெட்டதுடன் தொடர்பில் இருந்தால் கெட்டதுதான் வெளியே பிரகாசிக்கும். Palavi